குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சங்கடையாவது வெள்ளாட்டு பால் நம்ம கொடுக்கணும். நானும் வந்து வெள்ளாட்டு பால் தான், அதனால தான் முடியே எனக்கு அதிகம். 3 மாதம் உழைச்சோன்னா வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் 50 ரூபா இருக்குது. அதாவது கிலோ வந்து 380 ரூபா. இப்போ வந்து மெட்ராஸில் ஆரம்பிங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் போட்ட உடனே இங்கிலீஷ் தெரியல. உங்கள் தாத்தாவெல்லாம் வச்சுருந்தார் வெள்ளாட்டு. ஹலோ, 3 வருஷமா ஆடு மிக்கிறீங்க? ஆடா இப்போ சமயத்தில் வந்து ஒரு 3 வருஷம், அது 3 வருஷமாக தான். 3 வருஷமாக ஆரம்பிக்கிறீங்களா? அப்போ வந்து மெட்ராஸில் ஆரம்பிங்க. சரிங்க. அப்புறம் அதை கம்பெனி மூடிட்டாங்க. ஓகேங்க. அதை விட்டு அப்புறம் இங்கே வந்து கேசரிஸில் அழைச்சிங்க. அங்கே ஒரு 15 வருஷம் அழைச்சிங்க. சரிங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் போட்ட உடனே இங்கிலீஷ் தெரியல. அப்புறம் வந்துட்டு அப்புறம் இங்கே வேலை வெளியே வேலைக்கு தங்கல் வேலைக்கு அதை போடாமல் ஏதோ பண்ணிட்டு தான் அப்புறம் ஆடு வாங்கி. சரி சரி. இப்போ இது லாபம் இருக்குங்களா? லாபம் இருக்குல்ல. இப்போ எத்தனை ஆடு இப்போ வச்சுருக்கிறீங்க? இப்போ பெராடு வந்து 4 தான் இருக்குது. மறுப்பு ஒரு 3. அப்புறம் குட்டி ஒரு 4 இருக்குது. இப்போ 2 போடும். எத்தனை மாதத்துக்கு குட்டி போடுது இது? 5. 5 மாதத்துக்கு? 5 மாதம். 5 மாதம் எத்தனை குட்டி போடும்? 5 மாதம் ஒரு குட்டி தான். இதெல்லாம் போன ட்ரிப்பில் இது ரெட்டை குட்டி, இது ரெட்டை குட்டி, வெள்ளாடு மாதிரி போட்டுச்சு. எல்லாம் ரெட்டை குட்டி போடுதுங்களா? ஆனால் செம்பிலி ஆடு பெரும்பாலும் ஒரு குட்டி போடுமா? ஒரு குட்டி தான். ஆனால் ஒரு சில ஆடு மட்டும் ரெட்டை குட்டி போடுது. மேப்பு தீவனம் கொடுக்குறாலும். சரி சரிங்க. ஆனால் இதெல்லாம் மழை பெஞ்சா இப்படி அதெல்லாம் மேய்ச்சிக்கலாங்களா எப்படிங்க? மழை பெஞ்சாலும் மேய்ச்சிக்கலாம். வெள்ளாடு தான் நிற்காது. வெள்ளாடு நிற்காது. செம்பிலி எப்படி வேணாலும். சரி சரிங்க. வெள்ளாடெலாம் விட்டா போயிட்டே இருக்கும். உங்கள் தாத்தாவெல்லாம் வச்சுருந்தார் வெள்ளாடு. ஆமாம், தாத்தா ஆடு வச்சுட்டு தான் இருந்தார். சரி சரிங்க. இதுக்கு எப்படி இந்த பாலில் நம்ம தாத்தா வந்து வெள்ளாட்டு பால் பீஸ் வந்து குடிக்கிறதுக்கு கொடுப்பாரு, பட்டி வைப்போம். வந்து இப்போ நானும் வந்து வெள்ளாட்டு பால் தான், அதனால தான் முடியே எனக்கு அதிகம். வந்து அப்போ வெள்ளாட்டு பால் தான். மாட்டுப்பால். அப்போ எருமைப்பால் வெள்ளாட்டு பால் தான். அதுதான் சத்து. அதாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த பால் இப்போ பீசிக்கிறீங்களா? குட்டிங்களுக்கு தான். குட்டிங்களுக்கு தான் பால் விட்டுறீங்க. ஆனால் பட்டு வெள்ளாடாக இருந்தால் பீசி குடிக்கலாம். பீச்சு குறைய போகலாம், தயிரே தவிர்க்கலாம். அதுவும் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சங்கடையாவது வெள்ளாட்டு பால் நம்ம கொடுக்கணும். உங்கள் பொண்ணு இருக்குது இல்லை? ஆமாங்க. அந்த பொண்ணுக்கு வெள்ளாட்டு பால் காய்ச்சி கொடுங்க, ஒரு சங்கடை கொடுங்க போய். ஓ, வெள்ளாட்டு பால் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்றீங்க. ஹலோ, எங்கே இப்போ பிடிச்சிட்டு போய்க்கிறா? சரி சரி, நான் அங்கே தான், நான் பிளாட்டில் தான் மேய்க்கிறேன். இங்கே பிளாட்டில் தான் மேய்ச்சிருக்கிறேன். இப்போ தான் பிடிச்சி போனியா? நாட்டில் வந்து சரியான வெயில் இருக்குது. ஆனால் 3 மாதம் தான். 3 மாதம் உழைச்சோன்னா வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் 50 ரூபா இருக்குது. 50 ரூபா இருக்குது. அதாவது 50 ரூபானா எப்படின்னா 10 ஆடும் ஈத்தாடாக இருக்கணும். 10 ஆடு ஈத்தாடாக பெரு ஆடாக இருக்குது. வருஷம் 50 ரூபா ஆகும். வருஷம் 50 ரூபாயா? 80 ரூபா இருக்குது. எத்தனை நாட்டுக்கு? 10 ஆடு வச்சு தான் 80 ரூபாயா? ஆமாம். இப்போ வந்து 10 ஆடுனா ஒரு குட்டி வந்து சராசரி இப்போ ஒரு குட்டி வந்து 7000 ரூபாய். கெடா குட்டியாக இருந்தால் 7000. சரிங்க. பொட்டை குட்டியாக இருந்தால் 6000. 6000. ஆமாம். அது எத்தனை கிலோ போகுங்க? இளங்குட்டி, அதாவது இளங்குட்டி. அப்புறம் அந்த குட்டி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இளங்குட்டிக்கு அது இன்னைக்கு சந்தைக்கு கொண்டு போனால் 5000 ரூபாய்க்கு. ஓ, சின்ன குட்டிங்க அது. அந்த இளங்குட்டி இன்னைக்கு 3000 ரூபாய்க்கு. ஓ, ஓகே. அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா? அது 5000 ரூபாய்க்கு. 5000 ரூபாய்க்கும். சரி சரி சரிங்க. அதனால் இதெல்லாம் வெள்ளாட்டில் மெயின். ஆனால் வெள்ளாட்டு ஆணை கட்டி தூக்கி போடுறோம். ஆமாம், அது பண்ண முடியாது. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரிங்க. பண்ணை தான். இப்போ கொரோனா பீரியடில் எல்லாருமே போட்டிருந்தாங்க. கொரோனா பீரியடில் எல்லாருமே போட்டிருந்தாங்க. அதாவது கிலோ வந்து 380 ரூபா.